கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாளிலே பிரதர் டேனியல் பிரதர் மூலமாக இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக சந்திக்க வைத்த தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, என்னுடைய சாட்சி உங்கள் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்க நான் விரும்புகிறேன். கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் அறிய நான் மிகவும் பிரயாசப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் என் வாழ்க்கை நிலைகள் அப்படிப்பட்ட வாழ்க்கை. என் இளைய பருவத்திலே எனக்கு 12 வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய அத்தை முதலாவது என் வீட்டிலே ரட்சிக்கப்பட்டார்கள். என் அத்தை மூலமாக இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தார். அவங்க பேர் தேவன்பு. வடிவம்பால் என்ற பேரில் அவங்க இருந்தாங்க. அந்த வடிவம்பால் அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. எப்படி ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தலைவலி வரும். அந்த தலைவலி வந்தாக்கா திடீர்னு ஃபிக்ஸ் வரும். ஃபிக்ஸ் கீழே விழுந்துருவாங்க. எங்கே வருதோ அந்த வலி அங்கே அந்த இடத்துல விழுந்துருவாங்க. இப்படி பல இடங்களில் விழுந்து கிடப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாங்க. அந்த அத்தைக்கு ஒரு சகோதரி மூலமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அந்த சாட்சியை கேட்டு இயேசு அற்புதம் செய்கிறார் என்று கேள்விப்பட்டு ஒரு நாள் சர்ச்சுக்கு போனாங்க. சர்ச்சுக்கு போன இடத்துல இயேசு கிறிஸ்து எங்கள் அத்தைக்கு சுகம் கொடுத்தார். தேவ அன்பு அவங்களுக்கு சுகம் கொடுத்தாரு. அந்த சுகம் பார்த்திங்கனாக்கா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது. ஆகவே அவங்க என்ன பண்ணாங்க, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வைராக்கியமாக எங்களுடைய குடும்பத்தில் சாட்சியாக வாழ்ந்தாங்க. ஏன்னா எங்கள் குடும்பம் ரொம்ப இந்து மார்க்கத்தை சார்ந்த குடும்பம், மிகவும் வைராக்கியம் உள்ள குடும்பம். ஏன்னா என்னுடைய தகப்பனார், தகப்பனுடைய தகப்பனார் இவங்கெல்லாம் இந்து வழிகளை பின்பற்றியவர்கள். எங்கள் தாத்தா பேர் கிருஷ்ணன், எங்கள் தாத்தாவுடைய தாத்தா பேர் முத்துகிருஷ்ணன், எங்கள் அப்பா பேர் வடிவேலு, என் பேர் தட்சிணாமூர்த்தி. எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நாங்கள் இந்து பாரம்பரியமாக வாழ்ந்து கொண்டு வந்தோம். என்னுடைய தாத்தா திருப்பதி தெய்வத்தை வணங்குவாங்க. அந்த தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சனி விரதம் இப்படி வீட்டில் பூஜை போட்டு எங்கள் வீட்டில் அங்க அபிஷேகம் பண்ணுவாங்க. உருளுவார், வீட்டுக்குள்ளேயே உருளுவார் எங்கள் தாத்தா. அவர் உருண்டது பத்தாதுன்னு அவங்க மகன், அவங்க பேர பிள்ளைங்க எல்லாரையும் அந்த வீட்டுக்குள்ளே உருள வைப்பார். அப்போது அந்த அளவுக்கு பக்தி நிறைந்த ஒரு குடும்பம் எங்கள் குடும்பம். இந்த குடும்பத்தில் எங்கள் அத்தை ரட்சிக்கப்பட்டதுனால எங்கள் அத்தைக்கு அகைன்ஸ்டாக அவருடைய சகோதரர்கள்லாம் இருப்பாங்க. இதென்ன எப்போ பார்த்தாலும் அப்படி பண்ணுதானே. ஆனால் என்னென்னா, எங்கள் தங்கச்சிக்கு இந்த கடவுள் சுகம் கொடுத்தாரு, சரி ஏதோ வச்சுன்னு போ, ஏதோ ஒரு சாமி வணங்கின்னு போ, ஆனால் எங்களை கூப்பிடாத அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா, என்னுடைய சித்தப்பா, பெரியப்பா அப்படி விட்டாங்க. ஆனால் எங்கள் அத்தை வைராக்கியமாக இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அப்படியே எங்கள் வீட்டில் சண்டே கிளாஸ் நடத்த ஆரம்பித்தாங்க. சண்டே கிளாஸ் நடத்துவாங்க. எங்கள் வீட்டு வாசலில் நிறைய பிள்ளைங்க வருவாங்க. நிறைய பிள்ளைங்க வந்தோடனே அவங்க சண்டே கிளாஸ் முடித்த பிறகு சாக்லேட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த சாக்லேட்டுக்காகவே நாங்கள் போனோம் சண்டே கிளாஸுக்கு. அந்த 12 வயசில் பார்த்திங்கனாக்கா இந்த சண்டே கிளாஸில் கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். தேவதூதர்கள் வானத்தில் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் நான் பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். என்னுடைய வாழ்க்கையில் அது சிறு வயதிலேயே கர்த்தர் எனக்கு தரிசனத்தை காண்பித்தார். அப்போது எனக்கு அந்த தரிசனம் என்னன்னு தெரியாது. அந்த ஆண்டவரை பற்றி எனக்கு அவ்வளோவும் புரியாது. ஏன்னா நாங்கள் இந்து குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தோம். எங்கள் அத்தை எங்களுக்கு சண்டே கிளாஸில் அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க, கேட்போம். நாங்கள் நார்மலாக எப்போதும் போல் இருப்போம். ஆனால் போக 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 அவங்க அந்த வேத வசனங்களை கற்றுக் கொடுக்க எங்கள் வாழ்க்கை நிலைகள் மாறியது. சண்டே கிளாஸ் மூலமாக பார்த்திங்கனாக்கா எங்கள் அத்தை என்ன சொல்கிறாங்களோ அங்கே போவோம். நாங்கள் சர்ச்சுக்கு கொண்டு போனால் சர்ச்சுக்கு கூடவே போவோம். இப்படி நாங்கள் போக ஆரம்பித்ததுனால பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த கடவுளாக ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். சண்டே கிளாஸ் மூலமாக ஆண்டவர் கிருபை செய்தார். எங்கள் அத்தை தேவன்பாகிய வடிவம்பால் எங்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தினாங்க. ரொம்ப ஆச்சரியமாக கர்த்தர் நடத்தினார். அதுக்கு பிறகு நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். சபைகளுக்கு போவேன், ஆனால் தொடர்ந்து போக மாட்டேன். என்னுடைய சிறிய பருவத்தில் ரொம்ப பக்தியாக இருப்பேன். ஸ்கூலில் பஜனைலாம் பாடுவாங்க.
அந்த பஜனை பாடும்பொழுது இந்த ஸ்கூலில் பாடும்பொழுது நான் பாட மாட்டேன். எனக்கு வந்து இயேசு தான் கடவுள் அப்படின்னு எங்கள் அத்தை வந்து எங்களுக்கு போதிச்சதுனால, இயேசு தான் தெய்வம்னு சொல்லி அந்த சண்டே கிளாஸ் மூலமாக நான் அறிந்ததுபடினால இந்த பஜனைகளுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். விக்கிரக வழிபாடுக்கு அதில் உட்கார மாட்டேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, நல்ல ஒரு உணவு கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அதை வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த பஜனைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். அவங்க வந்து திருநீர் வைப்பாங்க, அந்த பக்தி வைராக்கியத்தில் எனக்கு குங்குமம் பொட்டில் வைப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னாக்கா அதை வாங்கின்னு அழிச்சிடுவேன். எல்லாம் கேட்பாங்க, என்னடா இதெல்லாம் பண்ணுற, பக்தியை மட்டும் காண்பி, அந்த திருநீர் வைக்க மாட்டேன், பொட்டு வைக்க மாட்டேன், என்ன நீ அப்படின்னு கேட்பாங்க எல்லோரும். ஆனால் எனக்கு அது பிடிக்காது. ஏன்னா எனக்கு அது ஆண்டவருக்கு விரோதமான காரியன்றது சின்ன வயசுல புரிய வச்சாங்க எங்கள் அத்தை. பாருங்கள், அந்தளவுக்கு நான் ஸ்கூலில் வந்து அப்படி இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே போனாக்கா வறுமைகளும் வேதனைகளும் நிறைந்திருந்தது. ஏன்னு சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா வந்து பயங்கரமான குடிகாரர். எங்கள் அப்பா பயங்கரமான குடிகாரர் இருந்தார். ஆகவே என்ன பண்ணுவாருன்னா, குடிச்சிட்டு வந்தாருனாக்கா வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் எட்டி உதைப்பார். கோபத்தில் என்ன செய்கிறான்னு தெரியாது, சண்டை போடுவார் எங்கள் அம்மா கிட்ட. சாப்பாடு பாத்திரம் பறக்கும். சோறு டெய்ஸாவை தூக்கி சோறோடு தூக்கி உடைப்பார் எங்கள் அப்பா. சாம்பார் எட்டி உதைப்பார். நாங்கள் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது. எத்தனையோ இரவுகள் சாப்பிடாமல் பட்டினியாக படுத்திருக்கிறோம். நாங்கள் வேதனை நிறைந்த வாழ்க்கை, கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை. எங்கள் வீட்டில் மழை பெஞ்சதுனாக்கா வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். எங்கே ஒதுங்கி படுக்கிறது தெரியாது, எந்த இடத்துல படுக்கிறது தெரியாது. உட்காந்துனே கூட தூங்கியிருக்கிறோம். அவ்வளவு கஷ்டங்கள். என்னுடைய அப்பா அம்மா சண்டை போட்டதுனால சில நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் கூட போவாங்க. அங்கே போய் அவங்க போய் ஸ்டேஷனில் போய் அந்த சண்டை நிமித்தம் போலீஸ்கிட்ட பேசி நிற்பாங்க. நாங்கள் ரோட்டில் உட்காந்து நிற்போம். போலீஸ் ஸ்டேஷன் வாசலில், அதை ரோட்டில் உட்காந்து நிற்போம். அப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம், அப்படி வேதனைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய தாயார் நிமித்தமாக, என் தகப்பனார் நிமித்தமாக. என் தாயார் சரியாக குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க, எங்களை சரியாக படிக்க வைக்க மாட்டாங்க. பாருங்கள், அப்படி நாங்கள் வாழ்ந்தோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, என் அப்பா எங்கள் அம்மாவுக்கும் குடிக்க கற்றுக் கொடுத்தாரு. எங்கள் அம்மாவும் சேர்ந்து குடிப்பாங்க. எங்கள் வீட்டால் இருக்கவங்களாம் அவமானப்படுத்துகிறபடி செய்வாங்க. எங்கள் அம்மா தலை நிமிர்ந்து போக முடியாது, வேதனையாக இருக்கும். என்னடா இப்படி அப்பா தான் குடிக்கிறான்னு பார்த்தா அம்மாவும் குடிக்கிறாங்களே, நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுது, நம்ம நிலைமை என்ன ஆகுதுன்னு சொல்லி என்னுடைய அந்த சிறு பருவத்திலே எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏன் இந்த வாழ்க்கை ஆண்டவரே, ஏன் இந்த நிலைமை எனக்கு அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நான் வேதனைப்பட்டது உண்டு பிரியமானவர்களே. பாருங்கள், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியும் பொழுது, அவரை தெரிந்து கொள்ளும் பொழுது என் வாழ்க்கை நிலைகள் மாற ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொன்னார். பாருங்கள், என் வாழ்க்கையில் ஆண்டவர் துக்கத்தெல்லாம் மறக்க செய்தார், பாடுகள்லாம் மறக்க செய்தார். ஏன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னது போல் என் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய இளைப்பாறுதலை கொடுத்தார். என் குடும்பத்தில் கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும். எங்கள் அப்பா வந்து அவ்வளவு கஷ்டப்படுத்துவார், வேதனைப்படுத்துவார். எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்க. எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் கூட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட மாட்டார். எங்கள் அப்பா 54 ரூபா ஸ்கூல் ஃபீஸு, 54 ரூபா கட்ட மாட்டார். அப்படி கொடுமைப்படுத்துவார் எங்கள் அப்பா. நானே ஒரு வேலைக்கு போய் டாக்டர்கிட்ட இந்த கம்பவுண்டராக ஒரு கிளினிக்கில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலை பார்த்து அந்த காசை வச்சு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன். நான் அப்படி கஷ்டப்பட்டேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி கஷ்டப்பட்டோம். எங்கள் அம்மா இட்லி கடை போடுவாங்க. அந்த இட்லி கடைக்காக காலையில் 3 மணிக்கு எழுந்து நான் சாம்பார் ஆட்டணும். சில நேரத்தில் கரண்ட் வரலனாக்கா மாவு ஆட்டணும், அரிசி மாவு ஆட்டும். அப்படி ரொம்ப கஷ்டங்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில். எங்கள் வீடு சரியான வீடு கிடையாது, கூரை வீடு. அதுவும் அந்த கூரை வீட்டில் மழை பெஞ்சுனாக்கா தண்ணி முழுவதும் வீட்டுக்குள்ளே வந்துடும். எங்கள் அத்தை வீட்டில் போய் படுப்போம். சரியான உணவு கிடையாது, சரியான வஸ்திரம் கிடையாது. எங்கள் அப்பா எங்களுக்கு பண்டிகைக்கு கூட ட்ரெஸ் எடுத்துட மாட்டார். சரியா நல்ல ட்ரெஸ் எடுத்து நல்லா பிள்ளைகளை அழகுபடுத்தி பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்காது எங்கள் அப்பாவுக்கு. அப்படி ஒரு குடிகாரனாக. அப்படி எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு ஒரு அறிவு இல்லாமல் இருப்பாங்க. எங்கள் அம்மா ஒரு பிள்ளைகள் மேலே ஒரு அன்பாக ஒரு பாசமாக இருக்க மாட்டாங்க. ஏதோ கவனிக்கணும், சாப்பாடு போடணும், அவ்வளோதான். அந்த இட்லி கடை மேலே தான் கவனம் இருக்கும், வியாபாரத்து மேலே தான் கவனம் இருக்கும், பிள்ளைகள் மேலே கவனம் இருக்காது.
அப்படி நாங்கள் பெற்றோரால் வெறுக்கப்பட்டோம், பெற்றோர்களால் கைவிடப்பட்டோம். பெற்றோர்கள் இருந்தும் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பிள்ளைங்க. நாங்கள் எங்கள் அக்கா, நான், அதுக்கப்புறம் எங்கள் தங்கச்சி, இன்னொரு தம்பி, அப்புறம் இன்னொரு தங்கச்சி. எங்கள் அக்கா பேர் மனோன்மணி, என்னுடைய இன்னொரு தங்கச்சி பேர் வந்து புவனேஸ்வரி, என்னுடைய தம்பி பேர் சிவசாமி, என்னோட இன்னொரு தங்கச்சி பேர் வந்து முத்துலட்சுமி. இவங்கெல்லாம் இன்றைக்கி கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்து ஒரு குடும்பமாக கர்த்தர் அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னாக்கா, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்த பொழுது என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார் என்று சொல்ல வரேன். இந்த செய்தியை நீங்கள், இந்த சாட்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரை பற்றி புரிந்து கொள்ளலாம். எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறாரே, அதை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து நன்மைகளை செய்வார்னு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். பிரியமானவர்களே, இந்த சாட்சியை நீங்கள் கேட்கும் பொழுது கவனித்து கேளுங்க, இன்னும் ஆசீர்வாதங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஏனென்று சொன்னால், எங்கள் தகப்பனார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்தி உள்ள ஒரு தகப்பனார். காலையில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தூங்கி எழுந்ததும் குளிச்சுட்டு வந்து அந்த கடவுளுக்கு, அந்த சாமிக்கு அவர் பண்ணுற பூஜையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குத்து விளக்கை ஏற்றி, காமாட்சி விளக்கை ஏற்றி, கற்பூரம் கொளுத்தி, நல்ல சந்தன ஊதுவத்தி தான் கொளுத்துவார். வாசனையாக இருக்கும். காலையில் அவ்வளவு பக்தியாக போவார். எங்கள் அப்பா வேலைக்கு போகும்போது அவ்வளோ பக்தியாக நெத்தியில் ஒரு பட்டை அடிச்சுப்பார். அவ்வளோ பக்தியாக தான் போவார். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சைதாப்பேட்டை பனங்கள் பட்டியில் தான் அவர், எங்கள் அப்பா ஒர்க் பண்ணார். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பக்தியாக போவார், பக்தியாக வருவார். ஆனால் இரவு வரும்பொழுது இந்த பக்தியே இருக்காது. அப்போ வந்து விட்டுலாம் பட்டை சாராயம், காலையில் இந்த பட்டை, சாயந்தரம் அந்த பட்டை சாராயத்தை போட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் அடிப்பார், எட்டி உதைப்பார், படிக்க விட மாட்டார், சத்தம் போடுவார், கோவப்படுத்துவார், இப்படி கரெக்டாக பண்ணுவார். நாங்கள் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தோம். எத்தனை நாட்கள் என்னுடைய போர்வையை தூக்கத்தில் போர்வையை போத்திக்கிட்டு நான் சிறு வயதில் இயேசு கிறிஸ்துவை அறிந்தபடினாலே, ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர், எனக்கு ஏன் இந்த கண்ணீரின் பாதை ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் என் தகப்பனை ரசிக்க மாட்டிங்களா, என் தாயை ரசிக்க மாட்டிங்களா, ஏன் ஆண்டவரே எங்கள் அப்பா அம்மா ரசிக்காமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி எத்தனையோ நாட்கள், எத்தனையோ இரவுகள் சாப்பிடாம பட்டினியோடு ஜெபித்து இருக்கிறேன். அவ்வளோ கண்ணீரான பாதையில் கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இன்னும் மேலும் மேலும் இத்தனை பாடுகள் வந்தாலும் கூட எங்கள் அத்தை எங்களை விட மாட்டாங்க. சர்ச்சுக்கு கொண்டு போவாங்க. கிருபாசனம் சபைக்கு எனக்கு கொண்டு போனாங்க. என்ன கிருபாசனம் சர்ச்சில் கொஞ்ச நாட்கள் வாலிப வயதில் அங்கே போய் சத்தியத்தை கேட்டேன். அதுக்கு பிறகு அந்த இடத்தை விட்டு நான் சாரோனின் ரோஜா சபையில் ஞானஸ்தானம் பெற்றேன். பாருங்கள், 1996 நான் ஞானஸ்தானம் பெற்றேன். அந்த ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை நிலையை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. ஏன்னாக்கா, நீங்கள் வாலிப தம்பிங்க கேட்குற, நீங்கள் பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க, நீங்கள் இந்த சத்தியத்தை கேளுங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஏன்னா சிறு பருவத்தில் இந்த பள்ளிக்கூடம் முடிக்கும் போது 10th படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். ஏன்னா 12 வயசுல நான் இயேசுவை அறிந்து கொண்டேன். ஆனால் அந்த 10th முடிக்கும்போது என்னுடைய நண்பர்களோடு பழக ஆரம்பித்தேன். நண்பர்களோடு சேர்ந்து பீச்சுக்கு போகிறது, இந்த மாதிரி போகும்பொழுது அவங்க என்ன பண்ணானுங்க, சிகரெட் பிடிக்கிறதுக்கு, தண்ணி அடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. கொஞ்சமாக தான் முதல்ல சின்ன சின்ன சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன். ரெண்டாவது கொஞ்சம் இந்த பிராண்டியை வாங்கிட்டு கொடுப்பாங்க. அது கொஞ்சம் ஒரு மூடியில் தான் கொடுக்க ஆரம்பித்தானுங்க. குடிச்சு பாடுறா, ஒன்றாடா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லி எனக்கு பழக்கப்படுத்திட்டானுங்க. பிறகு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய வாழ்க்கையில் அதை மறக்கவே முடியல. ஏன்னா எனக்கு இந்த பிராண்டி, இந்த சாராயம் இது பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து கரெக்டாக பண்ணுவார் பாருங்கள், எங்கள் அம்மாவும் குடிப்பாங்க பாருங்கள், அந்த கஷ்டப்படுத்துவாங்க. 2 பேரும் சேர்ந்து கரெக்டாக பண்ணுறது எனக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்கும். அது மேலே எனக்கு வெறுப்பு இருக்கும், அந்த சாராயத்து மேலே, இந்த பிராண்டி மேலே, எங்கள் அப்பா அம்மா மேலே. அதனால் நான் எனக்கு பிடிக்காது. ஆனால் வற்புறுத்தி என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணானுங்க, வற்புறுத்தி எனக்கு குடிக்க வச்சாங்க. குடிக்க ஆரம்பித்தேன் பாருங்கள். ஒரு 3 வருஷம், அதாவது 1993 நான் குடிக்க ஆரம்பித்தேன். அந்த 3 வருஷம்
96 நான் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். பாருங்கள், இந்த 92, 93, 94 தான், 95 வரைக்கும் தான் நான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தள்ளப்பட்டேன். ஆனால் அந்த 3 வருஷம் பயங்கரமான குடிக்குள்ளே போனேன். எங்கள் அப்பாவுக்கே தெரியாது நான் குடிச்சிட்டு உக்காந்துக்கிறேன். எங்கள் அப்பா என் கூட உட்காந்து சாப்பிடுவார், ஆனால் அவருக்கே தெரியாது. ஏன்னா அவரும் நிறைய குடியாக இருப்பார். எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது, எங்கள் அம்மாவும் குடிக்கிறதுனால அவங்களுக்கும் தெரியாது. பாருங்கள், என்னை சரியான வளர்ப்புக்குள்ளே வளர்க்க முடியாத தாய் தகப்பன் இருந்தாங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படி அப்பா அம்மா அவங்கள கண்டுக்காமல் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கூட பாவம் செய்யலாம். ஆனால் என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து என் வாலிப வயதில் என்னை சந்தித்தார். எப்படி சந்தித்தார் தெரியுமா? என் வாலிப பருவத்தில் இயேசு கிறிஸ்துவை நான் சிறு வயதிலேயே அறிந்தபடினால ஒரு நாள் என் நண்பர் சொன்னார், நீ இயேசுவை பற்றி உனக்கு தெரியும், நீ வா சர்ச்சுக்கு வந்து உட்காந்து கேளு, சத்தியத்தை கேளுப்பா அப்படின்னு சொன்னார். சரி, நமக்கு தான் ஆண்டவர் தெரியுமே, நம்ம ஏசப்பா தானே, சர்ச்சுக்கு போவோன்ட்டு போனேன். போகும்போது பாருங்கள், தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். ஒரு நாள் எங்கள் பாஸ்டர் மூலமாக ஏசுசாமி பேசுகிறார். உன் பாவத்தை விடணும்னு நினைக்கிறியா? உன் குடிப்பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறியா? உன் சிகரெட் பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறியா? நான் ஒரு வழி சொல்கிறேன். அந்த வழி என்ன தெரியுமா? நீ இயேசுவை துதி, ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணு, வெறும் ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் வேறு எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். கிருபை எங்கே பெருகுதோ அங்கே பாவம் அழிக்கப்படும். அதனால் நீ வந்து ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாரு எங்கள் பாஸ்டர். நான் அப்போ பாருங்கள், காலையில் நான் சைக்கிள் எடுக்க ஆரம்பித்தேன்னாக்கா, அப்போ நான் ஒரு 10th முடிச்சுட்டு ஒரு சேல்ஸ்மேனாக போயிட்டேன். இந்த மில்கா ப்ரெட்டு, அமிர்தாஞ்சன் தைலம், கேக்கு, மில்கா கேக்கு இதெல்லாம் சேல் பண்ணியிருந்தேன். பிறகு டீ தூள் சேல் பண்ணேன். டீ தூள், ராயல் கோல்டு, கஸ்தூரி டீ, இப்படி ஒரு சில டீலாம் அந்த பேரி கம்பெனி மூலமாக செய்து கொண்டு வந்தேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் காலையில் 11 மணி ஆனாக்கா விருகம்பாக்கம் பெத்தானியா நகர் வந்துச்சுன்னா போதும், அங்கே நின்றேன் என் வண்டி. காலையிலேயே ஒரு பீர் குடிப்பேன். பாருங்கள், அப்படி தொடர்ந்து குடிக்க ஆரம்பித்தேன். தொடர்ந்து காலையில் 11 மணிக்கு அங்கே பீர் குடிப்பேன். பீர் எது குடிப்பேன் தெரியல, உடம்பை ஏற்றணுன்னு குடிப்பேன். இன்னொன்று, 2வது பழக்கமாயிடுச்சு. நண்பர்களோடு சேர்ந்து இந்த கெட்ட பழக்கத்தை கற்றுக்கினேன். பாருங்கள், அதை விட முடியல என்னால். ஆனால் எங்கள் பாஸ்டர்னா பார்த்தீங்களா, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், எந்த பழக்கமானாலும் மறந்து போகும், வெறும் ஸ்தோத்திரங்க, வெறும் ஸ்தோத்திரம். காலையில் சைக்கிள் எடுக்க ஆரம்பித்தேன்னா, அப்போ சேல்ஸ்மேனாக இருந்தால் ஒரு பாக்ஸை பின்னாடி கட்டிப்பேன். அந்த பாக்ஸில் தான் கேக்கு, ப்ரெட்டு, அமிர்தாஞ்சன் தைலம் எல்லாமே இருக்கும். அந்த பாக்ஸை கட்டினேன்னா, ரங்கராஜபுரத்தில் கட்டினேன்னா போரூர் வரைக்கும் அந்த சைக்கிள் ஓட்டின்னு போவேன். ஆனால் அந்த பெத்தானியா நகர் வரும்போது எனக்கு பயம் வரும். நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கினே தான் போவேன், ஸ்தோத்திரம் பண்ணிக்கினே தான் வருவேன். ஸ்தோத்திரம் 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 சொல்லினே போவேன். பாருங்கள், நான் பைபிளில் பார்த்தேன், பெத்தானியா நகரில் ஒருத்தன் தான், அவன் பேர் லாசரு. அவன் எப்படி இருந்தான்னா செத்து போயிட்டானான். அவன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா, செத்த பிறகு 4 நாள் ஆச்சு, நாரி போயிடுச்சு. அதுபோல் தான் என் வாழ்க்கையாக இருந்தது. அவன் கல்லறையில் இருந்தான், நான் உலகத்தில் இருந்தேன். பாவ வாழ்க்கையில் என் வாழ்க்கை செத்த ஜீவமாக நாற்றம் எடுத்த வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து என்னை உயிர்ப்பித்தார். எப்படி? ஒரு ஸ்தோத்திரத்து மூலமாக என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். என் வாசனை உள்ள வாழ்க்கையாக என் வாழ்க்கையை மாற்றினார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் அப்படி செய்வார். பாருங்கள், அப்படி நான் என் வாலிப நாட்கள் அந்த ஸ்தோத்திரத்தோடு நான் கடந்து போன பொழுது சில நாட்கள் கழித்து நான் பாட ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னாக்கா ஃபாதருடைய பாடல் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவருடைய பாடல்லையே என்னை அதிகமாக தொட்ட பாடல் வந்து காலையில் அந்த பாட்டை தான் பாடுவேன். எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது தானே. இந்த பாட்டை பாடினாலே எனக்குள்ளே ஒரு அபிஷேகம் வரும், எனக்குள்ளே ஒரு அனல் வரும், ஒரு உற்சாகம் வரும். பாருங்கள், அந்த பாட்டை பாடும்போது எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம்
உம் சித்தம் செய்வது தானே. இரண்டாவது, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். இப்படி இந்த பாடல்களை பாட பாட எனக்குள்ள ஒரு நல்ல அனல், எனக்குள்ள நல்ல பிசாசை எதிர்க்கிற, அந்த பிசாசு கொண்டு வர பாவ எண்ணங்களை சிந்தனைகளை எதிர்க்கிற வல்லமை ஆண்டவர் கொடுத்தார். இந்த பாடல் மூலமாக, இந்த ஸ்தோத்திரத்து மூலமாக. இதுக்கு பிறகு பாவத்தை வெறுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். பாவத்தை தள்ளி போடுவது, அதாவது தள்ளிவிட்டு, உன்னை நெருங்கி வருகிற பாவங்களை தள்ளிவிட்டு சொல்கிறார் பார்த்தீங்களா, எபிரேயர் 12:1. அதுபோல் தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்து நோக்கி பொறுமையாக ஓடுவதற்கு ஆண்டவர் பலன் தந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு புதிய ஏற்பாடு என் பாக்கெட்லேயே வச்சுருப்பேன். புதிய ஏற்பாடை படிக்க ஆரம்பித்தேன். பிறகு என்னுடைய சைக்கிளில் முன் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பைபிளை, அந்த புதிய ஏற்பாடு ஸ்டாண்டில் வச்சு, அப்போலாம் முன்னாடி ஒரு ஸ்டாண்டு வரும் சைக்கிளில், அதை வச்சு டெய்லி நான் கடந்து போகும்போது அதை படிச்சுக்கினே போவேன், படிச்சுக்கினே வருவேன், சைக்கிளில் வச்சுக்கினே படிப்பேன். பாருங்க, அப்படி நான் இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஸ்வதிக்க ஆரம்பித்தார். எனக்கு தகப்பனார் எங்கள் வீட்டுக்கு போனால் எனக்கு நிம்மதி இருக்காது. எங்கள் அப்பா குடித்து கரெக்டாக பண்ணுவார். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, ஆவிக்குரிய நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட பழக ஆரம்பித்தேன். பழைய நண்பர்கள், குடித்தவங்க, என்கூட சிகரெட் பிடிச்சவங்கெல்லாம், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் கட் பண்ணிட்டேன். என்றைக்கு ஆண்டவர் அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி என்றைக்கு அந்த பாவத்தை விட்டு விலகுவதற்கு வழி செய்தாரோ, அப்பொழுதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் சொன்னார், உன் நண்பர்கள்லாம் நீ கட் பண்ணு அப்படின்னு சொன்னார். எல்லா நண்பர்களும், எல்லா வசதியான நண்பர்கள் தான், அவங்க எல்லாரையும் கட் பண்ணேன். முதல்ல வாலிப வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும்னு சொன்னால், தவறான எண்ணம் கொண்ட, தவறான பழக்கமுடைய நண்பர்களை கட் பண்ணணும். என் வாழ்க்கையில் முதலாவது அது செஞ்சேன். கர்த்தர் என் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்தார். என் வாலிப பருவத்தில் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தேன். பாருங்கள், ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒப்பு கொடுத்து எங்களுடைய சபை மூலமாக வாலிப கூட்டங்களில் கலந்து கொண்டேன். அப்புறம் தெரு பிரசங்கத்துக்கு போவேன். இப்படியே போக ஆரம்பிச்சோன்னா ஆண்டவர் என்னை ரொம்ப சந்திக்க ஆரம்பித்தார். எனக்கு காலையில் ஒரு சர்வீஸு, 5-7 சைதாப்பேட்டை சின்னமலை சர்ச்சில் அட்டன் பண்ணுவேன், ஃபஸ்ட் ஆராதனை. ரெண்டாவது கோடம்பாக்கத்தில் 9 to 11 செகண்ட் ஆராதனை இங்கே அட்டன் பண்ணுவேன். இப்படி ஏன்னா நான் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தேன். ரெண்டாவது எனக்கு வேறு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அதனால் வேறு வேலைக்கு போக ஆரம்பித்த போது எனக்கு எங்கள் அப்பா மூலமாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வேலை கிடச்சிது. ஆனால் பர்மனெண்ட் ஆகலை. பட் ஆனால் அந்த இடத்துல எனக்கு வேலை ஒரு 3 வருஷம் கவர்மெண்ட் வேலையில் ஒர்க் பண்ணபடி தேவன் கிருபை செஞ்சார். அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேலை சைதாப்பேட்டைக்குனால எனக்கு பக்கத்தில் சின்னமலை ஏஜ் சர்ச்சுக்குனால அங்கே அந்த சர்ச்சுக்கு போவேன். காலையில் 5 மணி to 7 மணி. ஏன்னா ஆஃபீஸு ஹவர்ஸ் எனக்கு 10 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க ஆஃபீஸ். அதனால் 9 மணிக்கெலாம் யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட சாவியை கொடுத்து நான் வந்துடுவேன். நான் ஆஃபீஸ் வாட்சராக இருந்தேன். அங்கே இருக்கும்போது அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் யார்கிட்ட சாவி ஒப்படைச்சிட்டு வந்துடுவேன். அப்படி ஆண்டவருக்காக இருந்தோம். அப்புறம் பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை கிராம ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். ஒவ்வொரு மாதமும் கிராம ஊழியத்துக்கு போவேன். பாருங்கள், எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து, அதாவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற உடனே அன்னையிலேருந்து நான், ஏன்னா ஏற்கனவே இயேசு அறிந்திருந்தபடினாலே ஞானஸ்தானம் பெற்ற பிறகு இயேசுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். தெரு பிரசங்கம் பண்ணுவோம். ஒரு முறை நாங்கள் ட்ரெயினில் போய் ஊழியம் பண்ணியிருந்தோம். பாருங்கள், இந்த ட்ரெயினில் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் ஏறி தாம்பரம் வரைக்கும் போயிட்டு தாம்பரம் வரைக்கும் சுவிசேஷம் சொல்லுவோம். எப்படின்னா, ட்ரெயினில் உட்காந்துன்னு இருப்போம். திடீர்னு 2 பேர் எழுந்துப்பாங்க, பாட்டு போடுவாங்க. அவங்க 2 பேர் உட்காந்துருவாங்க. மறுபடியும் ஒருத்தர் எழுந்துப்பார், சுவிசேஷம் அறிவிப்போம் ட்ரெயினில். இப்படி பல நாட்கள் நாங்கள் பாடியிருக்கிறோம், சுவிசேஷம் அறிவிச்சிருக்கோம். சில நேரத்தில் நாங்கள் ஒரு பிச்சைக்காரன் நினச்சி சில பேர் பிச்சையும் போட்டிருக்கான். இல்லைங்க, நாங்கள் பிச்சைலாம் எடுக்க வரல, இயேசு சாமி பற்றி சொல்ல வந்திருக்கோன்னு சொல்லி அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறோம். ஆனந்தூர் பகுதியில் ட்ராக்ஸ் கொடுத்து சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஒருத்தன் ட்ராக்ஸை வாங்கி என்ன தலையிலேயே
டப்புன்னு அடிச்சிட்டான் என்ன வேகமாக. என்னுடைய உடம்புக்கும் என்னுடைய ஸ்ட்ரென்த்துக்கும் அவனை அங்கேயே பிடிச்சி அடித்து அங்கேயே என்ன பண்ணிக்கலாம், எதை வேணால் செஞ்சுருக்கலாம். ஆனால் ஏசாமி யாரையும் அடிக்கக்கூடாது, மன்னிக்க சொன்னார். பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் அந்த சகோதரனை மன்னித்து அவனுக்கு இயேசு பற்றி சொன்னான். ஐயா நீ அடித்தா பரவாயில்ல, ஏசாமி ஏற்றுக்க அப்படின்னு சொன்னேன். ஆமென். ஆண்டவர் அப்படியாய் சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களை ஒப்பு கொடுத்தோம். தெரு தெருவா, வீதி வீதியாக, இந்த ஆட்டோவில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, இப்படி சுவிசேஷத்துக்காக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நாங்கள் ஊழியம் செஞ்சோம். வீட்டில் ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் போராட்டம் இருந்தாலும், ஆனால் ஏசாமிக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். பாருங்கள், ஏசாமியை தேட 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 என் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். என் வீடு எப்படி இருந்தது, நான் சொன்ன ஏற்கனவே, என் வீடு வந்து மழை பெஞ்சால் வீடு ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். 3 அடிக்கு 2 அடிக்கு தண்ணி நிற்கும் எங்கள் வீட்டில். எனக்கு யாரும் உதவி கிடையாது. சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, உறவினர்களாக இருக்கிறாங்க, யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. அப்பா அம்மா உதவியும் கிடையாது. அப்பாவும் பார்த்தீங்கன்னா வீட்டை பற்றி கவலைப்பட மாட்டார். குடிக்கணும், அவருக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், இத்தனைக்கும் நல்ல வருமானம், நல்ல சம்பளம். அவர் நினச்சிருந்தா எங்கள் வீட்டு ஏற்றப்பலையே ஒரு வீடு வாங்கியிருக்கலாம். இன்றைக்கி நாங்கள் சின்ன வீட்டில் தான் இருக்கிறோம், தோற்றுறோம். ஆனால் எங்கள் அப்பா வருமானத்துக்கு ஒரு பெரிய வீடு வாங்கியிருக்கலாம். அன்றைக்கி நாட்களில் வந்து 3000 2000க்கு வீடு விற்றாங்க. இதே காமராஜர் காலனியில் இந்த லேண்டெல்லாம் வந்து 3000க்கு 2000க்கு 5000க்குலாம் விற்றாங்க. ஆனால் அப்போ எங்கள் அப்பா குடிகாரன் இருந்தபடினால பணத்தையெல்லாம் வேஸ்ட் பண்ணார். ஆனால் பாருங்கள், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினால என்னுடைய வாழ்க்கையில் என் வீட்டை கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். என் குடும்பத்தை கட்டுவதற்கான உதவி செய்தார். என்னுடைய சகோதரிகளை பார்த்தீங்கன்னா கரை சேர்க்க, என் சகோதரிக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொண்டு வந்து சேர்க்க ஆண்டவர் உதவி செய்தார். எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படிப்படியாக எங்கள் அப்பா மூலமாக இல்லைங்க, என்னுடைய சொந்தக்காரன் மூலமாக இல்லை, கர்த்தர் என்னை ரட்சித்தபடினால என் மூலமாக தேவன் என் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். பாருங்கள், எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த வாஞ்ச விருப்பம் இருந்தபடினால நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் சகோதரிக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்தா நானும் இந்த என் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஆண்டவர் சொல்லி வந்து ஒப்பு கொடுத்தேன். என் சகோதரிக்கு ஆண்டவர் திருமண வாழ்க்கையை நடத்தி கொடுத்தார். ஆனால் திருமண வாழ்க்கையை நடத்தி கொடுத்தாரு. ஆனால் என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊழியத்தில் வருவதற்கு தடையாக இருந்தது. ஏன்னா என்னுடைய தகப்பனார் பிரச்சனை, என் தாயார் பிரச்சனை, ஸ்தோத்திரம். ஊழியத்துக்கு வந்தால் சாட்சி இருக்க முடியாது. ஊழியத்துக்கு முக்கியமாக சாட்சி தேவை. அப்பாவும் குடிப்பார், அம்மாவும் குடிப்பாங்க, ஸ்தோத்திரம். இப்படி இருக்கும்போது எங்கே போய் ஊழியம் செய்ய முடியும்? என் நிலைமை அப்படி மோசமாக இருந்தது. பிரியமானவர்களே, பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய சுத்தமாக இருக்கீங்களோ உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா அப்படி சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய என்னுடைய சபையில் சாரோனி ரோஜாலே என்னை ஊழியத்து கூப்பிட்டாங்க. 3 நேரம் ஊழியத்து கூப்பிட்டாங்க. எங்கள் பாஸ்டரே என்னை கூப்பிட்டாரு. ஆனால் எனக்கு அங்கே விருப்பம் இல்லை போகிறதுக்கு. 3 நேரம் ஊழியக்காரர் அங்கே போவதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம்னு சொல்லி நான் ஜெபிச்ச பொழுது கர்த்தர் சொன்னார், நீ அங்கே போகாதேன்ட்டார். பாருங்கள், அப்புறம் நான் வேறு ஒரு இடத்துக்கு போனேன். வேறு ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். அங்கே ஊழியம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நான் சாரோன் ரோஜாவில் ஊழியம் செய்ததை விட வேறு இடத்துக்கு போனேன் பாருங்கள். அங்கே போனால் மகா கஷ்டப்பட்டேன். பாடுகள் மத்தியில் வேலை பார்த்தேன். ஊழியம் பார்த்தோம் இல்லையே, வேலை பார்த்தேன். சர்ச்சை கட்டுறது, பள்ளம் தோண்டுறது, குழி அடுக்கிறது, சபைக்கு காலம் போடுறது, ஜல்லி போடுறது, கம்பி கட்டுறது, இப்படி பல வேலைகளில் என்னை பாஸ்டர் வந்து பயன்படுத்தினாரே கண்டி ஊழியத்தில் பயன்படுத்தினாரே பார்த்தா இல்லை. அப்போது கர்த்தர் எனக்கு அங்கே இருக்கும்போது கிராமத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊத்துக்காடு என்ற பகுதியில் என்னை அழைப்பு கொடுத்தார். எப்படி அழைப்பு கொடுத்தார்னா, ஒரு நாள் பாருங்கள், எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. என்ன கூப்பிட்றாங்கனாக்கா, ஐயா நாங்கள் இந்த கிராமத்துக்கு போனோம். என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போனோம். அந்த கிராமத்தில் ஒரு பாட்டிக்கு பிசாசு பிடிச்சிருந்தது. அந்த பிசாசு பிடிச்ச பாட்டி அது வந்து எங்களை எங்களை மிரட்டுது. நான் தாண்டா பெரிய சாமி, நீ என்னடா இன்னொரு சாமியை சொல்லிக்கிறேன்னு சொல்லி எங்களை மிரட்டி துரத்தி அடிச்சிச்சியா அந்த பாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த பாட்டிகிட்ட நெட்டு போங்க, அந்த பிசாசை நான் துரத்துறேன்னு சொல்லி. அப்போது
அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேவரியம்பாக்கம் என்ற பகுதியில் என்ன அந்த ஊழியக்காரங்க ட்ரைனிங்காக போன ஊழியக்காரங்க என்னை கூட்டின்னு போனாங்க, நண்பர்கள் கூட்டின்னு போனாங்க. அந்த பிசாசை துரத்தும்படி ஆண்டவர் உதவி செய்தார். போன பாருங்கள், போன உடனே அது சொல்லுது, நான் தாண்டா பெரிய சாமி. மறுபடியும் என்கிட்டே சொல்லிச்சு, நீ பெரிய சாமினா அப்போ நாங்கள் ஆராதிக்கிற சாமி யார், நான் ஆராதிக்கிற சாமி யாருன்னு நீ சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி நான் வைராக்கியமாக அந்த இடத்துல ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது அந்த நான் தாண்டான்னு சொல்லிச்சு, இந்த பார் நீ பொய் சொல்கிற, யார் பெரிய சாமி யார் உண்மையான கடவுள் நீ சொல்லிவிட்டு நீ ஓடிடணும், என் முன்னாடி நிற்கக்கூடாது, உனக்கு இயேசு நாமத்தில் கட்டளை கொடுக்குன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணு தான் பாருங்கள். அது சொல்லிச்சு, இயேசு தான் மெய்யான கடவுள், இயேசு தான் மெய்யான தெய்வம் சொல்லி தொப்புன்னு வந்துச்சு அந்த பாட்டி. ஏன் சொல்ல வரேன்னா, அந்த பாட்டி அது பாட்டி மாதிரி இல்லைங்க, பயங்கரமாக 3 வாலிபர் பலனுடைய அந்த பலத்தை அந்த பிசாசு மூலமாக அந்த பாட்டிக்கு இருந்தது. ஏன்னா அது தலையை முடியை பிடிச்சா இரும்பு தூக்குற மாதிரி இருந்தது, அவ்வளவு பலன். ஆனால் இயேசு நாமத்தை சொன்ன உடனே அது தொப்புன்னு கீழே வந்தது பாருங்கள். அண்டையிலேருந்து ஆண்டவர் என்னை ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தார். ஏன் சொல்ல வரேன்னா, அந்த கிராமத்தில் அந்த தேவரியம்பாக்கத்தில் நிறைய ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தோம். அங்கே அநேக பிள்ளைகள் ஒப்பு கொடுத்தாங்க, ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அந்த இடத்துல திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு பாஸ்டர் சபை ஆரம்பிச்சிட்டார். சரின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை விட்டுட்டு நாங்கள் இன்னொரு கிராமத்துக்கு போனோம், ஊத்துக்காடு என்ற ஒரு கிராமத்துக்கு போனோம். அந்த கிராமத்தில் போய் 30 வருஷமாக ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு பெண்ணை சந்திக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். பாருங்கள், அந்த வீட்டுக்குள்ளே போனால் உங்களை விடுவே இல்லை. அம்மா ஒரே ஒரு ஜெபம் பண்ணுறோம்மா அப்படின்னா, சரி பண்ணிக்கங்க அப்படின்னாங்க. ஒரு ஜெபம் பண்ண பாருங்கள், அவங்க வீட்டில் இந்த மூத்த மக அதுக்குள்ளே சர்வ பிசாசு, அந்த பாம்பு வந்து அந்த மகளை அலக்கழிக்குது. அது சொல்லுது, நான் 30 வருஷமாக இந்த பொண்ணுக்குள்ளே இருக்கிறேன், நீ என்னை வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லுது. என்னடா இப்படி சொல்லுதேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுனால தான் என் பொண்ணு இப்படி ஆயிடுச்சு, என் பொண்ணு இப்போ கஷ்டப்படுது, உங்களால் தான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைம்மா, இந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஒரு பிசாசு பிடிச்சிருக்கு, ஜெபம் பண்ணால் சரியாயிடுமான்னா, இல்லை நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் போங்க, நீங்கள் கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்னாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் திங்கக்கிழமை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் அந்த ஊழியத்துக்கு நாங்கள் போவோம். பாருங்கள், என்னுடைய வாலிப நாட்களில் ஊழியம் செய்ய அந்த ஆரம்பத்தில் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். நாங்கள் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நாங்கள் அந்த கிராமத்துக்கு போயிடுவோம். அந்த ஊத்துக்காடு என்ற கிராமத்துக்கு தொடர்ந்து போக ஆரம்பித்தோம். அடுத்த வாரம் போனால் அவங்க பூசாரியெல்லாம் கூப்பிட்டு வந்து, சாமியாரெலாம் கூப்பிட்டு வந்து பூஜை போட்டு அந்த பொண்ணுக்கு அந்த பேயை ஓட்டுறதுக்காக என்னென்னவோ பண்ணுறாங்க, பூஜைலாம் போடுறாங்க, நெருப்புலாம் போட்டு என்னென்னவோ பண்ணுறாங்க. ஆனால் அந்த பேய் போச்சா போல. அந்த சாமியார் என்ன சொல்லிட்டான், நீ தீச்சட்டி தூக்கி நைட்டு 12 மணிக்கு போனீனாக்கா உங்கள் குடும்பத்தை இந்த பிசாசு அண்டாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டான் சாமியார். அந்த பூசாரி பேச்சு சாமியார் பேச்சை கேட்டு இந்த ஐயாவும் என்ன பண்ணாங்க, பொண்ணு கையில் தீச்சட்டியை கொடுத்துட்டு நைட்டு 12 மணிக்கு அந்த பொண்ணு பின்னாடியே இவங்க 3 பேர், 2 பையன், இந்த ஐயா, அந்த அம்மா 4 பேரும் பின்னாடியே போயிருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு அந்த பிசாசு பிடிச்ச பிறகு நைட்டு 12 மணிக்கு வேகமாக ஓட ஆரம்பிச்சுக்குது. வேகமாக ஓடின உடனே இவங்க பின்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கிறாங்க பொழுது. அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா, அந்த கையில் அந்த தீச்சட்டி வேகமாக ஓட அந்த தீச்சட்டி எரிஞ்சு மேலே கொட்டி துணி எரிஞ்சு அந்த பொண்ணு காலு கையெல்லாம் எரிஞ்சு போச்சு. தீப்பற்றி எரிந்ததுனால காயமடைந்து சாக கிடக்குது அந்த பொண்ணு. அடுத்த வாரம் நாங்கள் திங்கக்கிழமை போகிறோம். அந்த அம்மா ஓன்னு அழுகுறாங்க, அந்த ஐயா அழுகுறாரு, ஐயா நீங்கள் அப்போவே சொன்னீங்க, ஆனால் என் மகை இப்போது தீயில கிடக்குதுயா, காஞ்சிபுரம் ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையாக கிடக்குது, நீங்கள் தாயா காப்பாற்றணும்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், நாங்கள் காப்பாற்ற மாட்டோம், சாமி நம்மனா காப்பாற்றுவார். எங்களை வீட்டில் கூட கூப்பிடலங்க, ரோட்டில் நிற்க வச்சு சொல்கிறாங்க. நாங்கள் சொன்னோம், எங்கள் இயேசு சாமியை உங்கள் பொண்ணு நம்புச்சுன்னா, நீங்கள் நம்புனா இன்றைக்கே ஆண்டவர் சுகம் கொடுப்பார், நம்புறீங்களா? நம்புறையா, நீங்கள் வேணா ஜெபம் பண்ணுங்கய்யா. ரோட்டில் நின்று ஜெபம் பண்ணோம். நாங்கள் எங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு காஞ்சிபுரத்தில் அந்த பொண்ணுக்கு ஜீவனை கொடுத்தார். அடுத்த வாரம் போகிறோம். அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த ஐயா சொல்கிறாங்க, ஐயா என் பொண்ணுக்கு ஜீவனை கொடுத்துட்டாரியா,
என் பொண்ணு உயிராகுதியா, நல்லாகுதியா? ஆனால் என் பொண்ணு நடக்காதுன்னு சொல்கிறாங்க. என் பொண்ணுக்கு கை கால் வராதுன்னு சொல்கிறாங்க ஐயா. அந்த எரிஞ்சதுனால அந்த காலு கைக்கு போகிற நரம்பு பிளாக் ஆகிடுச்சு சொல்கிறாங்க ஐயா. என்ன பண்ணுறதே தெரியலையா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இந்த காலு கையும் சரியாக்கிடுவாருமா. அப்பவும் பாருங்கள், எங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிடல, அவங்க ரோட்டில் நின்று தான் ஜெபம் பண்ணோம். ரோட்டில் நின்று கையை உயர்த்தி, ஆண்டவரே அந்த காஞ்சிபுரம் மருத்துவமனைக்கு அந்த மகளுக்காக ஜெபிக்கிறோம், அலைமேல் என்ற அந்த மகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தை அந்த மகளை சுகம் கொடுங்கன்னு சொல்லி ரோட்டில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த பொண்ணு காலையும் கையை சரியாக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மகள் தான் இந்த காஞ்சிபுரத்தில் ஊத்துக்காடு பகுதியில் இன்றைக்கி ஊழியக்காரியாக இருக்கிறாங்க. அந்த மகள் மூலமாக பல கிராமங்கள் சந்திக்கப்பட்டிருக்குது. அந்த தேவரியமாக்கம், அந்த ஊத்துக்காடில் மேட்டு தெரு, ஊர் தெரு, வாரணவாசி, பல கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்கள்லாம் போய் அந்த மகள் போய் சந்தித்து, சின்னிவாக்கம், இப்படி பக்கத்துலாம் போய் அந்த பொண்ணு தான், அந்த மகள் தான் ஊழியம் செய்கிறாங்க. ஆசீர்வாதமாக இன்றைக்கி கர்த்தருக்குள்ள அநேக பிள்ளைகள் நடத்திருக்கிறாங்க. சண்டே கிளாஸ் நடத்துகிறாங்க, வாலிப கூட்டங்கள் நடத்துகிறாங்க. இன்றைக்கி கர்த்தர் அந்த மகளை பயன்படுத்துகிறார். பாருங்கள், ஒரு மகளை ஆண்டவர் பிசாசு பிடியிலிருந்து விடுதலையாக்கி இன்றைக்கி சாட்சியாக ஏற்படுத்தியிருக்கிறார். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குகிறவர் என்ன ஆண்டவர் சந்தித்து பாருங்கள், என் குடும்பத்தில், மோசமான குடும்பத்தில், பாவம் நிறைந்த குடும்பத்தில், சாபம் நிறைந்த குடும்பத்தில் என்ன தேர்ந்தெடுத்தார். என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு திருமண வாழ்க்கையை கர்த்தர் உருவாக்கினார். தோத்திரம், கல்யாணம் செய்யணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு யார் பொண்ணு தருவா? ஏன்னா எங்கள் அப்பா சரி கிடையாது, எங்கள் அம்மாவும் சரி கிடையாது, என் குடும்பமும் சரி கிடையாது, என் வீடும் சரி கிடையாது. என் சகோதரிக்கு வேறு திருமணம் பண்ணோம். என் வாழ்க்கை எப்படி நான் பண்ண முடியும்? அப்படிலாம் நான் யோசிக்கிறேன். எனக்கு இன்னும் 2 தங்கச்சி இருக்குது, எப்படி கல்யாணத்தை பண்ண முடியும்? என் வருமானமும் சரியான வருமானம் கிடையாது. நான் பாரஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சாலும் என்னோடய வருமானம் டெய்லி வேஜஸ் தான், எனக்கு சரியான வருமானம் கிடையாது. எப்படி ஆண்டவரே எப்படி நடத்த போகிறேன்? எங்கள் அப்பாவும் சரியான வருமானத்தை கொடுக்க மாட்டார். மாதம் 3000 ரூபாய், சில நேரத்தில் 300 ரூபா தான் கொடுப்பார். கேட்டால் எல்லாம் செலவாயிடுச்சுன்னுவார். இப்படிலாம் எங்கள் நிலைமை இருந்தது. கஷ்டப்பட்டோம், பாடுபட்டோம் பாருங்கள். ஆனால் என் சகோதரிக்கு முதலாவது ஆண்டவர் திருமணத்தை நடத்தி கொடுத்தார். ஆச்சரியமாக எத்தனையோ மாப்பிள்ளைகளை பார்த்தோம், ஒருத்தர் கூட வானான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே இனிமேல் நான் எங்கள் அக்காவுக்கு நான் பார்க்க மாட்டேன், நீங்கள் எந்த மாப்பிள்ளையை கொண்டு வரீங்களோ அவர் தான் மாப்பிள்ளை சொல்லி ஜெபம் பண்ணி முடித்தேன். அடுத்து பாருங்கள், அந்த மறுநாள் ஒரு ஃபோன் வருது, ஜோசுவா இப்படி ஒரு மாப்பிள்ளை இருக்கார் பார்க்கலாமான்னு. பாருங்கள் ஐயா, பார்த்த அன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க, இந்த நாள் நிச்சயதார்த்தம் பண்ணோம், தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரே வாரத்தில் நிச்சயதார்த்தம், அடுத்து 1 மாதத்தில் கல்யாணம். அற்புதமாக என்கிட்ட அற்புதமாக கர்த்தர் நடத்தினார், ஆச்சரியமாக நடத்தினார். திருமண காரியத்தை 10 சவரன் நகை போடும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அப்போ நாட்களில் என்கிட்ட பணம் கிடையாதுங்க. ஆனால் பாருங்கள், அற்புதமாக கர்த்தர் நடத்தினார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், கையிலும் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சார். என் சகோதரிக்கு திருமண வாழ்க்கை நடத்தி கொடுத்தார். எனக்கு திருமணம் ஆகணும், நான் எனக்கு திருமணமாக நான் பண்ணணும்னு நினச்சா என் கூட அந்த பாஸ்டர் சொல்கிறார், இவனுக்கெல்லாம் எங்கே ஆக போகுது, இவன் குடும்பமே சரி கிடையாது. ஒரு பாஸ்டர் சொன்னார், ஆனாலும் கர்த்தர் எனக்கு நடத்தி கொடுத்தார். பார்த்திங்கன்னா ஒரு சகோதரியை கர்த்தர் காண்பித்து ஒரு ஊழியக்காரர் மூலமாக சந்தித்து அந்த பாஸ்டர் போய் அவங்கக்கிட்ட பொண்ணு கேட்டு அந்த திருமணத்தை கர்த்தர் அற்புதமாக எங்கள் தலைமை சபை, எங்கள் சாரோனின் ரோஜா சபையில் வைத்து திருமணத்தை நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். என் மனைவி பேர் கனிமொழி. ஆண்டவர் நல்ல மனைவியை கொடுத்தார். நல்ல அருமையான மகளை கர்த்தர் கொடுத்து என் வாழ்க்கையில் ஊழியத்துக்கு நல்ல துணையாக, நான் எது சொன்னாலும் அன்பாக ஏற்றுக்கொள்வாங்க. இது வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு செய்வாங்க. வீட்டில் பணிவிடை செய்வதிலும் வேலை செய்வதிலும் கரெக்டாக பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எங்கள் பிள்ளைகளுக்கு செய்கிறதும் சரி, எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க. ஆனால் நான் என்னென்னா ஊழியத்தில் மட்டும்தான் கவனம் செலுத்துவேன். என்னுடைய வேலையெல்லாம் ஊழியம் தான். ஊழியத்துக்கு நான் எதுவாக இருந்தாலும் என் மனைவிட்ட சொல்லிட்டு போயினே இருப்பேன். ஊழியத்துக்கு எந்த ஊருக்கு போனாலும் போயிடுவேன். மனைவிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீ பார்த்துக்கமான்ட்டு கிளம்பி போயிடுவேன். அந்தளவுக்கு கர்த்தர் நல்ல ஒரு மனைவியை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனைவியை கொடுத்தார்.
என்னுடைய மனைவிக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன். எல்லோரும் சர்ச்சில் இருக்கிற ஆளுகள் தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. நானும் சபையில் இருக்கிற ஆட்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சில பேர் ஊழியக்காராக்கி கொடுத்தேன் சபையை. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா ஊழியத்துலேருந்து பாதி பிரிச்சுட்டு போகிற ஆள் தான் இருந்தாங்க, தனியாக சபை வச்சுட்டாங்க. ஆனால் என் மனைவிக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சபையை கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி அசோக் நகரில் 6வது தெருவில் அவங்க ஒரு சபை வச்சுருக்கிறாங்க. அவங்களை கனப்படுத்தி கர்த்தர் இன்றைக்கி ஊழியத்தை நடத்துகிறார். அங்கே அநேகர் 30க்கும் மேற்பட்ட மக்கள் வராங்க. சகோதரிகள் வந்து கலந்து கொள்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் 4 சபைகளை எனக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். தேசத்தில் கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, நாங்கள் சுவிசேஷத்துக்காக என்னை கர்த்தரை அர்ப்பணித்தபடினாலே நான் நிறைய சுவிசேஷ ஊழியங்களை தான் செய்வேன். பார்த்தீங்கன்னாக்கா 1996லேருந்து இன்னை வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் கிராம ஊழியங்கள் செய்கிறேன். ஒவ்வொரு மாதமும் கிராம ஊழியம் செய்கிறேன். அந்த கிராம ஊழியத்தின் மூலம் எனக்கு ரொம்ப ஆசை, விருப்பங்களாக இருக்குது. என்னென்னா ஒவ்வொரு மாதமும் செலவாகும், வேன் செலவு இதெல்லாம் செலவு. ஆனால் அந்த வேன் செலவை கர்த்தர் அற்புதமாக சந்திப்பார். கையில் காசு இருக்காது, வேன் புக் பண்ணிடுவேன். 20 பேர் 30 பேர் கொண்டு போகணும், எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு போகணும், டீ கொடுக்கணும் அவங்களுக்கு. ஆனால் கையில் காசு இல்லைனாலும் கர்த்தர் அற்புதங்கள் நடத்துவார். ஒரு முறை ஊரப்பாக்கன்ற பகுதியில் சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அன்றைக்கி 1500 ரூபாய் எனக்கு தேவை வேனுக்கு. ஒரு சின்ன குழந்தைகிட்ட மைக்கை கொடுத்து ஒரு பாட்டு பாடுமான்னு சொல்லி அந்த ஊரை பக்கத்தில் முதல்ல போயிட்டு இறங்கினோடனே ஒரு காஸ்பல் பாட்டு அந்த குழந்தை பாடுது. அந்த குழந்தை பாடுறதை கேட்டு ஒரு குடும்பத்தார் அங்கேருந்து இங்கே வந்து காணிக்கை கொடுக்குறாங்க. எனக்கு ஆச்சரியம், காணிக்கை கொடுக்குறாங்க. தெரு பிரசங்கத்தில் யார் காணிக்கை கொடுப்பாங்க? கிராம ஊழியத்தில் யோசிச்சு பாருங்கள், கிராமத்தில் இருக்கிறவங்க. ஆனால் அந்த கையில், அந்த குழந்தை கையில் அந்த காணிக்கை எவ்வளோ வந்தது? என் வேனுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பணம், 1500 ரூபா கர்த்தர் கொடுத்தார். அந்த மாதிரி ஊழியத்தில் ஆச்சரியமான காரியங்களை சுவிசேஷ ஊழியத்தில் கர்த்தர் செய்தார். தொடர்ந்து சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன், இன்னை வரைக்கும் செய்கிறேன். படப்பை டு காஞ்சிபுரம், படப்பையிலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் ஒரு நாள் சுவிசேஷம் சொல்லி ஆரம்பித்தோம். அது எப்படின்னா 100 கிராம ஊழியத்தின் மூலமாக நான் ஒரு நாள் ஊழியம் செய்யலாம்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, 3 நாள் தங்கி ஊழியம் செய்கிற மாதிரி செஞ்சு கொடுங்கய்யா அப்படின்னாங்க. நான் அப்புறம் அந்த படப்பையில் ஏசிய பாஸ்டர்கிட்ட போய் பேசி அங்கே போய் அவங்கள எல்லாரையும் வர வச்சு 63 பேர் வந்தாங்க. அந்த 63 பேரும் வர வச்சு 2 மூட்டை ட்ராக்ஸை வந்து அந்த திருச்சியிலேருந்து வர வச்சு அந்த மூட்டையை எடுத்துகிட்டு போய் படப்பையில் கொடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி 63 பேரையும் 3 பேராக ஒவ்வொரு சபைக்கும் படப்பையிலேருந்து காஞ்சிபுரம் உள்ள சபைகளுக்கு அனுப்பி எல்லாரையும் அங்கே இருக்கிற பாஸ்டர்லாம் ஃபோன் பண்ணி, ஐயா இன்றைக்கி உங்கள் சபைக்கு ஒரு 3 பேர் அனுப்புகிறோம், அங்கே வந்து நீங்கள் அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்தா போதும், வேறு ஒன்றும் செய்ய வேணாம், அவங்க உங்களுக்காக சுவிசேஷம் அறிவிப்பாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் 3 பேராக அனுப்பி அந்த காஞ்சிபுரம் முழுக்கும் 63 பேர் மூலமாக சுவிசேஷம் அறிவித்தேன். கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் ஒரு டீமாக இருந்தோம். அந்த டீமில் இணைஞ்சி அதை காரியத்தை செய்ய தேவன் கிருபை செய்தார். கேப்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக அந்த காரியத்தை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் கிருபை செய்தார். இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஒரு முறை ஒரு மினிஸ்டருக்கு ஜெபம் பண்ண எங்களை கூப்பிட்டாங்க. ஆந்திராவில் விஜயவாகடாவில் கூப்பிட்டாங்க. அங்கே போவதற்கு எங்களுக்கு ஃப்ளைட் ஒழுங்குபடுத்தினாங்க. விஜயவாகடாக இங்கேருந்து ஃப்ளைட்டில் போய் அந்த மினிஸ்டருக்கு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா ஸ்ரீலங்காவுக்கு போக கர்த்தர் உதவி செய்தார். ஸ்ரீலங்காவில் போய் பிரசங்கிக்க, மலேசியாவுக்கு 2 முறை தேசங்களுக்கு போய் மலேசியா தேசத்தில் பிரசங்கிக்கவும் சாட்சி சொல்லவும், அங்கே போய் நான் சுவிசேஷ ஊழியம் தான் செஞ்சேன். மலேசியாவில் ஹாஸ்டலில், ஹோமில், இஸ்லாமிய ஜனங்கள் மத்தியில் அவங்க சந்தித்து சுவிசேஷம் அறிவித்து, வீடு வீடாக போய் சுவிசேஷம் அறிவித்து கர்த்தர் நாமத்தை மையப்படுத்த தேவன் கிருபை செய்தார். எத்தனையோ விதமான வியாதிகளிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, பாவக்கட்டுகளிலிருந்து, சாபக்கட்டுகளிலிருந்து அநேகரை கர்த்தர் விடுதலையாக்கினார். பார்த்தீங்கன்னா ஊழிய வாழ்க்கையில், ஊழியத்தின் பாதையில் அநேகரை கர்த்தர் விடுதலையாக்கி ஊழியத்தில் இன்னும் கர்த்தர் ஷைன் பண்ணார். அநேகருக்கு ஆண்டவர் புரோஜனமாக என்னை வைத்தார். என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டது. என்னுடைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டி என் சகோதரர்களுக்கு திருமணம் செய்து 4 பேருக்கு திருமணம் செய்து வச்சேன். கூட 10வது என்னுடைய சொந்தக்கார பையன் மச்சானுக்கும் திருமணம் பண்ணி வச்சேன். எனக்கும் கர்த்தர் நல்லபடியாக ஒரு திருமண வாழ்க்கையை கர்த்தர் நடத்தி கொடுத்தார். இன்றைக்கு 4 சபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார்.
அது மாத்திரமல்ல, அந்த 4 சபைகள்னு சொன்னாக்கா பள்ளிக்கரணையில் ஒரு சபை இருக்கிறது, அசோக் நகரில் ஒரு சபை இருக்கிறது, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊத்துக்காடு என்ற பகுதியில் ஒரு சபை. சில இடங்களில் சபைகளை ஆரம்பித்தோம். பல பாஸ்டர்ஸ் வந்து அந்த இடத்துல சபை வச்சாங்க, அவங்கக்கிட்டே ஒப்பு கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்படி ஏன்னா கிராம ஊழியங்களுக்கு கடந்து போகிறபடினால பல சபைகளை உருவாக்க தேவன் கிருபை செய்தார். பல சபைகளை கட்டி கொடுக்க தேவன் கிருபை செய்தார். பல இடங்களுக்கு போயிட்டு சுவிசேஷம் அறிவிக்க, பல இடங்களுக்கு சபைகளை கட்டி கொடுக்க, பல ஊழியக்காரர்களை உருவாக்க, அவர்களை உற்சாகப்படுத்த தேவன் என்னை பயன்படுத்தினார். இன்றைக்கும் கர்த்தர் என்னை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னை சாட்சியாக வைத்திருக்கிறார். இந்த திருச்சபையில் புதுவாழ்வு சீயோன் சபையின் மூலமாக பல கிளைகளை உருவாக்க தேவன் இன்னும் என்னை வைத்திருக்கிறார். இன்னும் பல கிளைகளை உருவாக்குவேன். பல இடங்களுக்கு, பல தேசங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை சொல்ல தேவன் பயன்படுத்துவார். அருமையான இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்க வைத்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இதுக்கு நடுவில் என்னுடைய சாட்சி சொல்ல மறந்துட்டேன். எனக்கு திருமணமான பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தேன் என் மனைவிக்கு. நிறைய கர்ப்பம் 10 மாதம் நிறைய அடைஞ்சிச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்க, நீங்கள் வாங்க அட்மிட் ஆகுங்கன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் சுந்தரம் ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க, இப்போ குழந்தை இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் பிறந்துடும்னு சொன்னாங்க. 1/2 அன் ஹவரில் பிறக்கும்னு சொன்னோடனே சரி நாங்கள் அப்படியே சோத்திரம் பண்ணினே இருந்தோம். திடீர்னு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா ஸ்கேனில் நல்லா இருக்குதுனாங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்தாங்க, அப்போது நல்லா இருக்குதுனாங்க. ஆனால் திரும்ப 5 நிமிஷம் கழித்து சொன்னாங்க, பிள்ளைக்கு ரொம்ப ஆபத்து இருக்குது அப்படின்னாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் அந்த 5 நிமிஷத்தில் அவங்க சொல்கிறாங்க, பிள்ளையுடைய மூக்கில் வந்து சுவாச குழாயில் அந்த முதல் மோஷன் வந்து போய் அடித்து குழந்தை மரிச்சு போச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள், முதல் குழந்தை, அதுவும் மகன், ஊழியத்தின் பாதையில் எங்களுக்கு ரொம்ப வேதனையாகிடுச்சு. முதல் குழந்தை மரிச்சு போச்சு, ரொம்ப கஷ்டம். என் மனைவி டெய்லி அழுவாங்க, ரொம்ப வேதனையாக இருக்கும். எனக்கும் ஊழியத்தின் பாதையில் அவமானமாக இருக்கும். ஏன்னா பாஸ்டர் என்ன தப்பு செஞ்சால் தெரில, குழந்தையாக இருந்துச்சு பாருங்கள் அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. என்னங்க இப்படி சொல்கிறாங்க அந்த அம்மா அப்படின்னு நினச்சேன் நான். ஏன்னா பல விதமாக பேசுனாங்க. என்ன இப்படி நடக்குது ஆண்டவரே, எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலைமை, இப்படி ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி கண்ணீரோடு நான் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நானும் என் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் சொன்னார், ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்னார். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து நாடக ஊழியெல்லாம் நாங்கள் செய்வோம். அப்போ நாடக ஊழியத்தில் இருக்கும் பொழுது பரமேஸ்வரன் ஊழியத்தில் இருந்தேன். அப்போது எழும்பி பிரகாசம் ஒரு நாடகம், அந்த நாடகம் நடந்து கொண்டிருக்குது. குழந்தை பிறக்க போது உனக்கு வாங்க கையெழுத்து போடணுன்னு சொல்கிறாங்க. அதே சுந்தரம் ஃபவுண்டேஷனில் 2வது குழந்தைக்கு கூப்பிட்றாங்க. என்ன ஏன் கூப்பிட்றாங்கனாக்கா கையெழுத்து போடணும் நீங்கள், ஏன்னா குழந்தைக்கு 2வது குழந்தைக்கும் குடல் சுற்றிக்குது கழுத்தில், அது குழந்தைக்கு ஆபத்து அப்படின்னாங்க. பரவாயில்ல, நான் ஊழியத்தில் இருக்கிறேன், நீங்களே கையெழுத்து போடுங்க. எங்கள் மாமியார்கிட்ட சொன்னேன், நீங்களே கையெழுத்து போடுங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஊழியத்தை அந்த இடத்துல ட்ராமாவில் நான் அந்த எழும்பு பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு சொல்லி அந்த கடைசி வசனம் சொல்கிற வரைக்கும் நாங்கள் இருந்து அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போனேன். கர்த்தர் நல்ல ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். அவனுக்கு ஃபெலிக்ஸ் சாமுவேல்னு பேர் வச்சோம். ஃபெலிக்ஸ் அப்படின்னா சந்தோஷம், சாமுவேல்னாக்கா கேட்டு பெற்றுக்கொண்டேன். நான் என்ன பெற்றுக்கொண்டேன், சந்தோஷத்தை கேட்டு பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி ஃபெலிக்ஸ் சாமுவேல் என்று பெயரிட்டோம். பார்த்தீங்கன்னா 2வது கர்த்தர் இன்னொரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். சோத்திரம். அவன் பேர் காலேப் லிப்னி. இவன் பிறகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவனுக்கும் அந்த குடல் சுற்றி கொண்டது, மரண பிரச்சனை போராட்டம் வந்தது. அப்போது டாக்டர் சொல்கிறாங்க 5 மாதம் கன்சீவாக இருக்கும்போது 5 மாதத்தில் அவங்க சொல்கிறாங்க இந்த குழந்தைக்கு வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அப்படின்றாங்க. சரி, என்ன டாக்டர் என்னாச்சுனாக்கா, இல்லை இந்த குழந்தை வந்து பிறந்த ஆபத்து, இந்த குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சி கிடையாது, இது ஊனமாக தான் பிறக்கும், அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்த பிறகு குழந்தை நல்லா இருந்ததுன்னா பார்க்கலாம், இல்லைன்னா அவ்வளோதான். அப்போது அவங்க சொன்னாங்க 21 நாள் டைம் கொடுத்தாங்க. இந்த காலேப் லிப்னி பிறக்கிறதுக்கு 21 நாள் டைம் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒரு வேளை மூளை வளர்ச்சி இருந்தால் இந்த மெடிஸ்கேன் இந்த ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க.
நாங்கள் என்ன பண்ணோம், அந்த 21 நாள் டைம் கொடுத்தாங்க டாக்டர். நாங்கள் அந்த 21 நாளில் 3 நாள் நாங்கள் என்ன பண்ணோம், 3 நாட்கள் வேலைக்கிழமை டாக்டர் பார்த்தோம். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நாங்கள் ஜெபம் பண்ணோம். முதல் நாள் ஜெபம் பண்ணோம், 2ஆவது நாள் ஜெபம் பண்ணோம், 3ஆவது நாள் ஜெபம் பண்ணோம், 4ஆவது நாள் திங்கக்கிழமை அதே சுந்தரம் ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டல் தான் நாங்கள் போனோம். 3ஆவது பிள்ளைக்கும் அங்கே தான் போகிறோம். அந்த எந்த டாக்டர் மூலயமா ஃபஸ்ட்டு குழந்தை இறந்ததோ அதே டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அப்போது அதே பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க, இந்த குழந்தை வந்து உங்களுக்கு பிறக்குது வேஸ்ட்டு, இது வந்து ஆபத்தான குழந்தை, ஆபத்தாக இருக்குது, மூளை வளர்ச்சி இல்லை, இதுக்கு கை கால் ஊனமாக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் 3 நாள் ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் போகிறோம். 4ஆவது நாள் திங்கக்கிழமை போயிட்டு ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம், மூளை வளர்ச்சி சரியாகுது. ஒரே ஆச்சரியம், டாக்டருக்கு என்ன பண்ணீங்க நீங்கள், யாராவது பார்த்தீங்களா, எதனா பண்ணீங்களா? நாங்கள் சொன்னோம், ப்ரேயர் பண்ணாங்க, ஜெபம் பண்ணோம். பரவாயில்ல, உங்கள் கடவுள் வந்து உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு, மூளை வளர்ச்சி நல்லா இருக்குது குழந்தைக்கு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, மூளை வளர்ச்சி நல்லா இருக்குது, ஆனால் என்ன, ஆனால் கால் ரெண்டும் ஊனமாகுதுங்க, கால் ரெண்டும் பாதமும் இப்படி இருக்குது, இப்படி இருக்க வேண்டிய பாதம் இப்படி இருக்குது. என்ன செய்யணும் டாக்டர் சொல்லும்போது, என்ன பண்ணுறது, ஊனமாக தான் பிறக்கும் குழந்தை, பிறந்த பிறகு வேணால் பார்க்கலாம் அப்படின்னாங்க. நாங்கள் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. தொடர்ந்து ஜெபம் பண்ணோம். மறுபடியும் உபவாசம் போட்டு ஒரு நாள் உபவாசம் போட்டு ஜெபித்தோம். ஜெபம் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு நாங்கள் அந்த டாக்டரை போய் பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, ஆர்த்தோ டாக்டர் போய் பாருங்கள், அவர் என்ன ஆலோசனை எடுக்கிறார் பாருங்கள் சொன்னாங்க. உடனே நாங்கள் ஆர்த்தோ டாக்டர் போய் பார்த்தோம். அவர் சொன்னார், குழந்தை பிறந்த பிறகு 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு குழந்தைக்கு ஒரு பூட்டு போடுவாங்க, காலில் வந்து ஷூ போடுவாங்க, இந்த காலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிமித்துவாங்க, ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, 2 காலையும் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, காலை நிமித்துவாங்கன்னு சொன்னாங்க. பாருங்கள், 2 காலுமே என் பிள்ளைக்கு ஊனமாக தான் பிறந்தது பிறக்கும்போது. ஆனால் சின்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க, 2 காலையும் ஆப்ரேஷன் பண்ணி, குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி, காலை ஒரு பூட்டு, அதாவது அது வந்து அலுமினியத்தில் போட்டு லெதரில் போட்டு காலை இப்படி இருந்த காலை கொஞ்சம் இப்படி திருப்பினாங்க, அப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் பண்ணி கடைசியில் இப்படி கர்த்தர் மாற்றும்படி தேவன் கிருபை செய்தாங்க. டாக்டருக்கு ஆலோசனை கொடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் பயங்கரமாக இருக்கிறான், நல்லா இருக்கிறான், ஆரோக்கியமாக இருக்கிறான், நல்லா நடக்கிறான், நல்லா ஓடுறான். இன்றைக்கி ஆண்டவருக்காக இந்த வீடியோ எடுக்கிறது சோத்திரம், நல்லா பாட்டு பாடுவான், ஊழியத்தில் நல்லா எனக்கு சப்போர்ட்டாக இருப்பான். எனக்கு கொடுத்த 2 பிள்ளைகளும் ஒருத்தன் கீபோர்டு வாசிப்பான். நல்லா அருமையான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஊழியத்தில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்குது. அப்படி கர்த்தர் சாட்சியாக என் பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கி அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற அளவுக்கு கர்த்தர் வச்சுருக்கிறார். ஆனால் எனக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் சொன்னார் என்னை பார்த்து, உங்களுக்கு உங்கள் சாமி 1 எடுத்துக்கிச்சு, ஆனால் 2ம் ஒரே மாதிரி கொடுத்துச்சுப்பா, 2 பிள்ளைகளை கொடுத்துச்சு, 2 ஆண் பிள்ளைங்க அப்படின்னு ஒரு இந்து மனுஷன் சொன்னார். பாருங்கள், ஆண்டவர் 2 பிள்ளைகளை, நாங்கள் 1 எழுந்தாலும் கூட 2 ஆண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து என்னை கனப்படுத்தி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். கஷ்டத்தோடு, பாடுகளோடு, உபத்திரவங்களோடு, வேதனையோடு, பிள்ளைகளை கூட இழந்திருக்கலாம், அல்லது பணத்தை இழந்திருக்கலாம், சொத்துக்களை இழந்திருக்கலாம், பலவிதமான இழப்புகள் மத்தியில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, எனக்கு உதவி செய்த இயேசு கிறிஸ்து, என் வாழ்க்கையை மாற்றின இயேசு கிறிஸ்து. பாருங்கள், என் தகப்பனாரை, என் தாயாரை ஆண்டவர் மாற்றினார். நான் அதை சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. எங்கள் அப்பாவுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். எங்கள் அப்பாவுக்கு ரட்சிப்பை சொல்லி எங்கள் அப்பாவுக்கு ஞானஸ்தானம். எங்கள் அம்மா மனம் திரும்பினாங்க. அவங்க மறிக்கும்போது இயேசு தான் மெய்யான கடவுள் என்று ஏற்றுக்கொண்டாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரட்சிப்பு ஆண்டு கொடுத்தார். என் குடும்பத்தில் இருக்கிற என் சொந்த பந்தங்கள்லாம் அநேகரை கர்த்தர் ரட்சிப்பு நடத்தி எல்லாருக்கும் ஞானஸ்தானம், கிட்டத்தட்ட ஒரு 63-64 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க என் குடும்பத்தில். எங்கள் மூலமாக சுவிசேஷத்தை அறிவித்து, பிரியமானவர், எங்கள் குடும்பத்தை கர்த்தர் மாற்றினார். குடும்பத்தில் சாபங்களை கர்த்தர் மாற்றினார். ஒருத்தர், என்னுடைய சொந்தக்கார ஒருத்தர் என்னை கேட்டார், என்னப்பா நீ வேலை வெட்டியே போக மாட்டேற, ஆனால் நல்லா இருக்கிற, வெளிநாடெலாம் போகிற, ஆசீர்வாதமாக இருக்கிற, எப்படி அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஏசாமி ஏற்றுக்கினேன், ஏசாமி என் வாழ்க்கையை மாற்றினார், வெளிநாடுகள்லாம் கொண்டு போகிறாரு, என்னை கர்த்தர் உயர்த்தி, நீயும் அந்த ஏசாமி ஏற்றுக்கோ, உன் வாழ்க்கையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பான்னு சொன்னேன். அவரும் வந்தார் சர்ச்சுக்கு, அவரும் இயேசு ஏற்றுக்கினார். இன்றைக்கி அவரும் நல்லா இருக்கிறாரு, அவங்க பிள்ளைங்களும் நல்லா இருக்கிறாங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், அந்த அளவுக்கு இன்றைக்கி இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையை மாற்றி, இன்றைக்கி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுவார்.
நான் சொன்ன பாருங்கள், அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி இன்றைக்கி அவரே ஆசீர்வாதமாக வச்சுக்கிறார். அவர் நல்ல ஒரு வீடு எல்லாம் கட்டி நல்லா சுகமாக குடியிருக்கிறார். அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த ஏசாமி ஏற்றுங்க, ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த வாய்ப்பினை கொடுத்த பிரதர் டேனியல் பிரதருக்காக ஜெபிக்கிறேன். நம்மெல்லாம் கண்களை மூடுவோம், அவருக்காக ஜெபிப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நம்மெல்லாம் கண்களை மூடுவோம். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆண்டவரே நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. ஒருவேளை ஆண்டவரே பிசாசின் பிடியில் இருக்கலாம், பல வருஷங்களாக இருக்கலாம். நான் கூட சாட்சியில் சொன்னேன், 30 வருஷமாக ஒரு சகோதரி அலைமேல் என்ற ஒரு மகள் இன்றைக்கு எஸ்தரா அந்த ஊத்துக்காடு பகுதியில் காஞ்சிபுரத்தில் ஊழியம் செய்கிறாங்க. அந்த மகளுடைய வாழ்க்கையில் பிசாசை துரத்துனீங்க. 75-80 வயசு இருக்க ஒரு பாட்டியம்மா, அந்த அம்மா சொல்லிச்சு, நான் தான் பெரிய சாமின்னு சொல்லி பிசாசு பிடியில் அகப்பட்டு அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்து அந்த தேவரியம் பக்கத்தில் அநேக ஜனங்களை கர்த்தர் மாற்றினீரே. ஆண்டவர் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையிலும் எந்த விதமான கட்டுகள் இருந்தாலும், எந்த விதமான பிசாசின் பிடியில் இருந்தாலும், எந்த விதமான வியாதியில் இருந்தாலும், அல்லது குழந்தை பாக்கியத்தை இழந்திருந்தாலும், அல்லது குழந்தையே இல்லாமல் இருந்தாலும் இயேசு தருவார் என்ற நம்பிக்கை இன்றைக்கு தாங்கப்பா. நம்பிக்கை உள்ள சிறைகளே கர்த்தரிடத்தில் வாங்க, கர்த்தரிடத்தை திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை தருவார். இன்றைக்கு தருவான் வசனம் சொல்லுதப்பா. இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பக்கமாய் திரும்பி வரட்டும், அரணுக்கு திரும்பி வரட்டும், ஆலயத்துக்கு திரும்பி வரட்டும். அன்னாள் என்ற சகோதரி ஆலயத்துக்கு வந்த பொழுது கர்த்தர் அவளுக்கு ஆண்டவரே ஆண் பிள்ளையை கொடுத்தீரே. அதுபோல விரும்புகிற எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. கர்ப்பத்தில் தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தடையை நீக்கி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. கேன்சர் வியாதியில் இருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் கேன்சர் வியாதியை கர்த்தர் குணமாக்குவீராக. இரத்த போக்கினாலே உதிரப்போக்கினாலே அவதிப்படுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் விடுதலை செய்யும் ஆண்டவரே. ஆமேன் தகப்பனே. மூல வியாதினால் ரத்தம் வழிந்து கொண்டிருக்கு அநேக பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இந்த ஒளிப்பெருக்கு மூலமாக, இந்த ஆண்டு யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே கர்த்தர் செய்வீராக. விச காய்ச்சல் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கும் ஆண்டவரே. இதற்காக பிரயாசப்பட்ட பிரதர் டேனி அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய ஊழியத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தரை ஊழியத்தை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே இந்த சாட்சியின் மூலமாக அநேகரை கர்த்தர் விடுதலையாக்கி சாட்சிகளை எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையை மாற்றின இயேசு, என் வாழ்க்கையில் வந்த இயேசு அநேகருக்குள்ளே வந்து வாழ்க்கையை மாற்றி பிரகாசமாய் மாற்றும் போதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.